69% ஒரு ரிசர்வேஷன் பாலிசி தான் தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்குமே அந்த அரசு வேலைகளில். அதில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியிலுமே நமக்கு அதே தான் அப்ளை ஆகும். ஓப்பன் காம்படிஷன் ஜென்ரல் டர்ன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு 31%, பிசிக்கு வந்து 26.5, பிசி முஸ்லீம்ஸுக்கு 3.5, எம்பிசி அப்புறம் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு 20. இது வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன், அதாவது கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த சாதி வாரியான அடிப்படையிலான அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே இந்த டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங்ஸ் எப்படி போகும் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீமு, ஜென்ரல் டர்னு இதெல்லாம் நமக்கு இருந்தாலுமே இதுக்குள்ளே குட்டியாக ஒரு ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 கோட்டாஸ் ஒரு ரோஸ்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஃபிட்டின் ஆனாதான் இந்த வேலையை வாங்க முடியும். அதாவது இப்போ ஜென்ரல் டர்ன், அதாவது ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஹையர் மார்க் எடுத்த எல்லா கம்யூனிட்டியுமே உள்ளே வந்துடுவாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிசி கிளாஸஸ்க்கு அப்படின்னு வரோம் அப்படின்னா அதுக்குள்ளேயுமே வந்து நிறையா டிவிஷன் அந்த ரோஸ்டர் கோட்டான்னு சொல்கிற விஷயங்கள் இருக்குது. பிசியில் உமனு, அதில் உமனில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரவங்க, அதுக்கப்புறம் விடோ வராங்க, அதுக்கப்புறம் மென்னில் வந்து அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரவங்க, அதே மாதிரி எம்பிசியில் இருக்குது, அதே மாதிரி வந்து எஸ்சியில் இருக்குது. அது எஸ்சிக்குள்ளேயே வந்து அருந்தோதையருக்கான அந்த உள்ஒதுக்கீடு. இது போக பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி அவங்க உழைச்சி இதுக்கான மார்க்கு கட் ஆஃப் அவங்க எடுத்து ஸ்கோர் பண்ணி அந்த பரீட்சையை அவங்க கிளியர் பண்ணணும். 200 கொஸ்டின்ஸ் அவங்க அட்டன் பண்ணுறாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 300 மார்க்குக்கான ஒரு தேர்வு அவங்க எழுதிட்டு வராங்க.